வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் எழுதிய கரடி டாக்டர் என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து மொழி புரியாத நரி அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். என்னது, மொழி புரியாத நரியா? என்ன மொழி என்னவா இருக்கும்? வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்பாடா, என்ன வெயில்! இப்படி சுட்டு எரிச்சா எப்படிதான் வாழ்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடந்தது நரி. என்ன நண்பா புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சு எதிரில் நடந்து வந்த பட்டாம்பூச்சி. என்னத்த சொல்ல, முன்னெல்லாம் ஏதாவது ஒரு விலங்கு சாப்பிட்டுட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்டு காலத்தை தள்ளுவேன். இப்போ காடே காஞ்சி போச்சு. நானும் காலையிலேருந்து உணவு தேடுறேன், கிடைக்கவே இல்லை. வயிறு பசி கிள்ளுது அப்படின்னு பட்டாம்பூச்சிக்கிட்ட புலம்பிக்கிட்டே நடந்தது நரி. சரக் புரக் சரக் புரக் அப்படின்னு சத்தம் கேட்டு மண்மேடான பகுதியில் ஏறி பார்த்தது. அங்கே ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள நடுவில் ஒரு அழகான வாத்து ரொம்ப மகிழ்ச்சியாக நீந்திக்கிட்டே இருந்தது. அட, வெயிலை பற்றி கவலைப்படாமல் வாத்தாலும் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிது. நரி வரதை பார்க்க கவனிக்காமல் ரொம்ப மகிழ்ச்சியாக நீந்திட்டு இருந்தது வாத்து. குளத்துக்கு பக்கத்தில் பெருசாக வளர்ந்துட்டு இருந்த புளிய மரப்பொந்தில் ஒரு அணில் வந்து வாழ்ந்து வந்துச்சு. அணிலும் வாத்தும் ரொம்ப சிறந்த நண்பர்கள். நரி பதுங்கி பதுங்கி குளத்தை நோக்கி வரதை பார்த்தது அணில். ஆஹா, நம்ம நண்பனுக்கு ஆபத்து, அவனை உடனே எச்சரிக்கணுமே அப்படின்னு நினச்சிது. அணிலும் வாத்தும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீத ரகசிய மொழியில் பேசிக்குவாங்க. உடனே அதே மொழியில் நரி வரதை உறக்க சொன்னிச்சு அணில். அணிலோட சத்தம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட வாத்து நல்லா புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் நரிக்கு அது புரியவே இல்லை. வாத்து நம்மளை கவனிக்கலைன்னு நினச்சிக்கிட்டே பதுங்கி பதுங்கி முன்னேறினுச்சு நரி. அணில் நண்பனை காப்பாற்ற தன்னோட பங்குக்கு முன்னேற்பாடுகளை செஞ்சுது. குளத்தில் உள்ள நீச்சல் போகிறது, வெளியில் நீச்சல் அடித்து வருது, இப்படி அழகாக நீந்தி நீந்தி மகிழ்ச்சியாக இருந்தது வாத்து. ஆஹா, எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு இந்த வாத்து! இதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிச்சு நரி. வாத்து உள்நீச்சலில் மூழ்கி போனது தான் நாம் குளத்தில் அப்படியே குதிச்சிடணும், அது வர இந்த மரத்தில் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது நரி. அதை பார்த்த அணில் மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீத மொழியில் நரி மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறத பற்றி சொன்னிச்சு வாத்துக்கு. கவலைப்படாத நண்பா, நான் பாதுகாப்பாக இருக்கேன். நரி வரட்டும், அதோட கொஞ்சம் விளையாடிட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னுச்சு வாத்து. அந்த மொழி புரியாத அந்த நரி, அட, வாத்து பாட்டு கூட பாடுது, ஆனால் அதோட மொழி தான் எனக்கு புரியலை, என்ன பாடுதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னுச்சு. சலக் அப்படின்னு சத்தம் எட்டி பார்த்துச்சு நரி. குளத்துக்கு மேலே வாத்தை காணோம். ஆஹா, குளத்து உள்ளே மூழ்கிடுச்சு போலையே, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்ச நரி வேகமாக குளத்தில் பாஞ்சுது. உள்நீச்சலில் வாத்தை தேடினுச்சு. ஆனால் வாத்து அங்கே இல்லை. பக் 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 அப்படின்னு வாத்து சத்தத்தை கேட்டு குளத்தோட மேற்பரப்பில் வந்தது நரி. வாத்து எதிர்த்துக்கரையில் நின்று நீந்திக்கிட்டு இருந்துச்சு. ஓ, நீ அங்கே இருக்கியா, இதோ வர அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நரி உள்நீச்சலில் எதிர்கரைக்கு நீந்துனுச்சு. அதை பார்த்த வாத்து மறுபடியும் வேறு வழியாக இந்த கரைக்கு வந்து குரல் ஒலி எழுப்புனுச்சு. அட, அதுக்குள்ள அந்த கரைக்கு போயிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்ட நரி மறுபடியும் உள்நீச்சலில் இந்த கரைக்கு வந்தது. ஆனால் அதுக்கு எதிர்க்க கரைக்கு போனது வாத்து. ஐயோ, காலையிலேருந்து சாப்பிடாம பசி வயிற்ற கிள்ளுது. இந்த வாத்து நம்மளை ஆட்டம் காட்டி சோர்ந்து போக வச்சிருச்சு. இனி உள்நீச்சல் போடாமல் வாத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி பாஞ்சுது. இதை எதிர்பார்த்த வாத்து உடனே மறுபடியும் தண்ணிக்குள்ளே மூழ்கி ஆழமான பகுதிக்கெல்லாம் போய் மறைஞ்சிக்கிட்டு வாத்தை தேடி களைச்சி போன நரி, சீச்சி, இந்த வாத்தெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காட்டு நோக்கி வேகமாக ஓடுனுச்சு. நரி போனதை அதே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச அந்த சங்கீத மொழியில் தன்னோட நண்பனுக்கு சொன்னிச்சு அணில். மேலே வந்த வாத்து, நண்பா, உன்னால் இன்னைக்கு நான் தப்பிச்சேன்,
ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னுச்சு. நீ மாட்டிக்கிட்டினா உன்னை காப்பாற்ற நானும் சில முன்னேற்பாடுகளை செஞ்சேன், ஆனால் அதுக்கு வேலையே இல்லாமல் போயிட்டே அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட வாத்து சிரிச்சது. அதை பார்த்த அணிலும் ஆஹா அப்படின்னு சிரிச்சது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.